ஒன் ஷிஃப்டிங் அவர் ஹவுஸ். நாங்கள் இந்த வீட்டுக்கு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, தோசை வேணுமான்னு கேட்குறீங்க. தோசை வேணுமா? புளி சட்னி இருக்கிறாங்க. தோசை வேணுமா? ஒரே ஒரு தோசை. எனக்கு ஒரே ஒரு தோசை வேணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி, ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ஓகே, சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காலி பாக்ஸ் தான். ஒன்றும் பேக் பண்ண ஆரம்பிக்கல. இங்கே எங்கேயும் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வெளியில் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் டே 1ன்னு சொல்லுவோம். ஏன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டாங்க. மறந்துட்டாவும் இல்லை, மறந்துட்டாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. தனியாக தான் பேக் பண்ண. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்னைக்கு கிறிஸ்டன் ஜெயந்தி. பட் இந்த வேலை நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் சண்டே கூட நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம வீட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். சுற்றி காமிச்சிட்டு வந்துடும். நம்ம வீட்டையா? இந்த வீட்டை சுற்றி காமிச்சிட்டு வந்துடும். ஐயோ, அது பெரிய டாஸ்க் ஆச்சே. பரவாயில்ல, வீட்டு ஹோம் டூர் கேட்டாங்களா? இது ஹோம் காலியாக ஒரு டூராக போட்டுரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படியே சுற்றி காமி. இதுதான் பெட்ரூம். ஆக்சுவலாக உங்ககிட்ட நாங்கள் காமிக்கிறோன்னு சொல்லி ஒரு பல வருஷமாக அப்படியே ஓட்டி வச்சுட்ருக்கோம். இப்போ காலி பண்ண போகிறோம். நாங்கள் காமிக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு மெமரி. கிட்டத்தட்ட 12 years கிட்ட நாங்கள் இதோ இதான் பெட்ரூம் தெரியுதா? அங்கே சாதா உட்காந்துருக்கா. இது சாமி ரூம் உள்ளே போனால் வந்துடும். கிச்சன் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு ஹால். இதே பார்த்தீங்கன்னா இந்த 4 பெட்டி இதோ இருக்குது. நல்லா கன்றாவியாக இருக்கும். பெட்டியிலெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். ஏய் இங்கே பாரு. என் அம்மா ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. உன்னை வச்சு பேக் பண்ண சொல்லல. அந்த பெட்டி கரெக்டாக இருக்குன்னு இந்த பெட்டி மேலே ஏறி உட்காந்துன்னு இருக்காங்க. இவ உன் பேர் என்ன? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. டைம் இல்லடி, இது நம்மளுக்கு 1 week தான் டைம் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னுட்டு. நாங்கள் இப்போ போகிறது ரொம்பவே குட்டியான வீடு. அதுக்குள்ளே இந்த பொருள்லாம் நாங்கள் அடைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. இப்போ தான் நாங்கள் அந்த வீட்டை இந்த வீடு மாதிரி அலங்கூலமாக வைக்காமல் அந்த வீட்டை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கோன்ற ஒரு ஆனால் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ கம்பெனி தனியாகவும் வீடு தனியாகவும் ஷிஃப்ட் பண்ணுறோம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் கம்பெனி. உங்களுக்கு நாங்கள் ஆமாம், இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் எல்லாமே. ஸோ இன்னைக்கு டே 1 இப்படி தான் போக போகுது. ஷிஃப்டிங் அவர் ஹோம். தமிழ் நான் தானே எடிட் பண்ணோம். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஒரு இது பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்போ நாங்கள் போட்டுக்கிறதுக்கு 1 week-க்காக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டா எங்கடி இருக்க? தோர்க்கியா இப்போ அப்பாவுக்கு சட்டையில் ஏன் தூக்க முடியல? இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சா அப்படியே மனசெல்லாம் பயமாக இருக்குங்க. எத்தனை பெட்டி ஆகும் தெரியல. ஆல்ரெடி 5 இருக்கா? 5 பெட்டி இருக்கு ஆல்ரெடி வெளியில். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாங்கள் பேக் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3 floors இறக்கும். ஆனால் இப்போ நாங்கள் போக போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், என்ன அவங்க வீட்டில் போயிட்டு அதெல்லாம் எங்கெங்கே வச்சு எந்தெந்த பெட்டி என்னென்ன இருக்குது உள்ளே எதுவும் தெரியாமல் கொஞ்சம் குழம்பு. ஆமாம், அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கும் ஒரு அலப்பறம் நடக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 நாள் பைத்தியம் ஆகிடுவோம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு 2 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பர்த்டே வருது. ஐயோ இல்லை இன்னொன்று வந்து எங்கள் தாத்தாவுக்கு தவசம் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அவருக்கு தவசம், ஃப்ரைடே பாப்பா எனக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் எல்லாம் அப்புறம் சண்டே வந்து பால் காய்ச்சோம் இல்லை. ஆமாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பீரோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் பண்ணுறது எங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஜிஆர்டின்னு போட்டிருக்குன்னா கோல்டுன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே கவரிங்ஸ். அங்கே பாருங்கள் இவ்வளோ க்ளீன் பண்ணி அங்கே ஒன்றும் இருக்குது திங்ஸு பேலன்ஸு ஒன்று. இங்கெல்லாம் போவே இல்லை.
இந்த இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் இங்கே போகலான் இருக்கோம். இந்த இடத்துக்கு போகலான் இருக்கோம். இங்கே புக்ஸ்லாம் இருக்குது. எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அக்கா ரொம்ப படிப்பாளி.